செந்தில், உனக்கு தெரியாததில்ல. இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? அப்படிங்கிறது போல என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வரக்கூடிய செய்திகள் அடுத்தடுத்து நான் சொல்றேன். எப்படி உங்களுக்கு கிளாரிஃபை ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி ஹமாஸோட டெலிகேஷன்ஸ் சில மாசங்கள். ஹமாஸோட டெலிகேஷன்ஸ் பாகிஸ்தானுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிற போல செய்திகள் பார்த்தோம். இவங்க பிஓகேக்கு வேற விசிட் பண்ணியிருக்கிறதா செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த செய்தி அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ ஐஎஸ்ஐ பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ உதவி இல்லாம எப்படி ஹமாஸ் டெலிகேஷன் பிஓகே பகுதியில வர முடியும்? பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட காஷ்மீர் பகுதி. அங்க எப்படி வர முடியும்? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் அவங்களே பேசிக்கிறாங்க. அவங்களே பதில்கள் சொல்லிடுறாங்க. 2வது காஷ்மீர் வந்து மீட் எடுக்கணும் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. நம்மளோட பகுதி அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற போல நினைப்பு அவங்களுக்குள்ள இருக்கு. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து. இது போல விஷயங்கள் அங்க இருக்கு ஒரு சைட். இப்போ யார் இந்த ஹமாஸ் அப்படிங்கிற நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹமாஸுக்கு அதிக அளவுல ஃபண்டிங் பண்றது யாரு? கத்தர் அப்படிங்கிற செய்திகள் பலது இருக்கு. நான் சைடுல அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹமாஸ ஆரம்பிச்சு வச்சதே இஸ்ரேல் தான். ஆரம்பிக்க உதவி பண்ணதே இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது போலலாம் செய்திகள் இருக்கு. இது எல்லாமே மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் தான். நம்மளோட சோர்ஸோ, லோக்கல் சோர்ஸோ அது போல எதுவுமே எடுக்கல. எல்லாமே மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் சொல்லக்கூடிய நியூஸஸ் நான் எடுத்துட்டு வரேன். அது மட்டும் இல்லாம இந்த ஹமாஸுக்கு யுஎஸ்ஏய்டு வழியா வந்து பாத்தீங்கன்னா காசாக்கு ஃபண்டிங் போயிருக்கு அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காங்க. அதுவும் காண்டம்ஸ் வாங்குறதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்தோம். அவங்க நகைச்சுவையா பேசியிருக்கலாம். ஆனா என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருக்கணும். 2வது இந்த யுஎஸ்ஏடு எந்த அளவுக்கு பங்களாதேஷ்ல விளையாடி இருக்கு, நம்ம நாட்டுல விளையாடி இருக்குன்ற எல்லாத்தையுமே ட்ரம்ப் அவர்களே புட்டு புட்டு அடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா இது போல எய்டு வந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல வெளியே வந்துச்சுன்னா அது அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா போயிருன்றதுனால நம்மளே எல்லாம் ஓப்பனா சொல்லிடலாம்ப்பா எல்லாத்துக்கும். இது நாளை பின்ன சிக்கல் ஆகாதுல்ல அப்படிங்கிறது போல இது போல சொல்லிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தது. எது எப்படியோ அமெரிக்கா விளையாடி இருக்கிறாங்க. 2வது ஷேக் ஹசீனா அவர்களோட ஆட்சியை கலைச்சது யாரு அப்படிங்கிறது அந்த எய்டியோட ப்ரோக்ராம் வச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு பங்களாதேஷ்ல ஏன் அப்படி செஞ்சுக்கிறாங்கன்ட்டு. ஏன்னா அங்க ஒரு ப்ரெஷர் இந்தியாவுக்கு அங்க சைட்ல பில்டப் ஆயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல நபர்கள் வந்திருக்காங்க. இவங்களுக்கு அதிகமா ஃபண்டிங் பண்றது ஹமாஸ்க்கு ஃபண்டிங் பண்றது யாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேல கத்தர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்டோட ஃபார்வர்டு ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்கு. 2வது இதே ஹமாஸோட டெலிகேஷன்ஸ் கத்தர்ல தான் இருந்தாங்க. ஹமாஸோட சீஃபே கத்தர்ல தான் அடைக்கலம் இருந்தார். அது எப்படி நடந்தது? ஈரான் பேக்டா இருந்தா ஈரானுக்குள்ள போயிருக்கணும். அங்கெல்லாம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்ப யமன் ஹவுதிஸ் அட்டாக் பண்றாங்க. யார் மேல கோவப்படுறாங்க? ஈரான் மேல கோவப்படுறாங்க. இப்ப ஹமாஸ் அட்டாக் பண்ணதுக்கு யார் மேல கோவப்பட்டிருக்கணும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் வண்டே அவங்களே கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு பிளே ஆயிருக்கு அப்படிங்கிற இந்த செய்திகள் வச்சு நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இந்த பாகிஸ்தானுக்குள்ள வரலாம். அதாவது பாகிஸ்தான் யாரா இருக்காங்க? நாட்டோல ஒரு குளோபல் பார்ட்னரா இருக்காங்க. உக்ரைன் என்னவா இருந்தாங்க? நாட்டோல ஒரு பார்ட்னர் கண்ட்ரியா ஆட் ஆனாங்க. அர்ஜென்டினா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2024 ஜாவியர் மில்லே அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஜெயிச்சு நாட்டோல நாங்க பார்ட்னர் கண்ட்ரியா சேர்ந்துக்கலாமான்னு சேர்ந்த ஒரு ஆள் அவரு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாட்டோல யாரை சேர்த்துவாங்க அப்படின்னு, யாருக்கு எதிராலாம் சேர்த்துவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ உக்ரைன் நாட்டோல சேர்றேன்னு சொன்னனாலதான் இத்தனை பிரச்சனையாய் ரஷ்யா அங்க உள்ள வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? எங்களோட வாசல் முன்னாடி நாய் மாதிரி குலைச்சிங்கன்னா நாங்க அடிக்கத்தான் செய்வோம், கல்லெடுத்து எரியத்தான் செய்வோம் அப்படின்னு ரஷ்யா தரப்புல இருந்து எரிஞ்சிட்டு இருக்காங்க. கல்லெடுத்து எரிஞ்சிட்டு இருக்காங்க. சே போ போ அப்படின்னு குச்சி வச்சு முடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே போல நேட்டோ என்கின்ற ஒரு அமைப்பு குளோபல் பார்ட்னரா பாகிஸ்தானை சேர்த்ததோட இல்லாம இவங்களும் சேர்ந்துருவாங்களா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருமா இல்லையா? 2வது இதுக்கு அடுத்தது வரேன். இன்னும் லைனா நிறைய செய்திகள் இருக்கு. 2023 கூட பாகிஸ்தானுக்கு பில்லியன் கணக்கான எய்டுகள் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் எதுக்காக கொடுக்கணும்? இதே பில்லியன் எய்டு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கும் கொடுக்கறது அமெரிக்கா தான், பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதும் அமெரிக்கா தானே. இவங்க குளோபல் பார்ட்னர்ஸ் உதவி தேவைன்னா கொடுக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா வந்துருவாங்க. டியோகார்சியா பிரச்சனை வந்துச்சு. அந்த டியோகார்சியா ஐலாண்ட்ல இருந்து கிளம்புங்க அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம்? அமெரிக்கா கிட்ட சொன்னோம். ஏன்னா இது உங்களோட பகுதி இல்ல, இது மொரீஷியஸோட ஒரு பகுதி அப்படிங்கிறதோட நம்ம அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் அங்க B2 பாம்பர்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. இப்போ அமெரிக்காவோட மீடியாக்கள்ல எங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஈரானை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்ற இடத்த நோக்கி நம்ம இந்த மீடியாக்கு முன்னாடி போயிட்டே இருந்தோம்னா அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன பார்க்கணும், என்ன யோசிக்கின்றத அப்படியே மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா ரியாலிட்டியில
B2 பாம்பர் டியோ கார்ஷியால இருந்து நம்ம நியூ டெல்லிக்கு வெறும் 4000 கிலோமீட்டர். நம்மளோட கேபிட்டல் அடிக்கிறதுக்கு வெறும் 4000 சொச்ச கிலோமீட்டர் தான். இதே B2 பாம்பரோட ரேஞ்ச் எவ்வளோ? 9000 கிலோமீட்டர் சொச்சம். நான் இப்போ உங்களுக்கு மேப்ல காட்டுறேன். ரியலிஸ்டிக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது இங்க பாம்பர் விமானம் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அமெரிக்காவோட பாம்பர் விமானம். ஸோ இதுதான், இது பிரிட்டிஷ் இந்தியன் டெரிட்டரி அப்படிங்கிறத அவங்க பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டியோ கார்ஷியாவோட பேஸ். நான் சேட்டலைட் வியூவில் மாற்றினா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பாம்பர் ரக விமானங்கள் இதெல்லாமே இமேஜ் சேட்டலைட் இமேஜ் பிடிச்சி போகிறது இந்த பகுதிகளில் தான். நான் சொன்ன கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இங்கேருந்து அதோட கவர் பண்ணக்கூடிய ரேஞ்ச் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த ரேஞ்ச் நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதிகளை வேணாலும் அவங்க தாக்கலாம். அட் த சேம் டைம் ஈரானில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் தாக்க முடியும். இந்த பகுதிகள் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்றதுக்காக தான் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்புன்னு செய்கிறாங்க. ஆக்சுவல் ரேஞ்ச், அதாவது இந்த டியோ கார்ஷியாவோட பேஸ்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாம்பர்ஸ் அப்படின்னா ரஷ்யாவோட மாஸ்கோ வரைக்கும் கூட அந்த பாம்பர்ஸ்னால ரீஃப்யூயல் இல்லாமல் போய் குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு வர முடியும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் ஜோனுக்குள்ளே தான் வரும். இன்கேஸ் இப்போ நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நம்ம பெருமளவில் ரிட்டாலியேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அமெரிக்கா நம்மளுக்கு ரிட்டாலியேட் பண்ண முடியுன்றதை காட்டுறதுக்கான மைட் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ JD Vance அவர்கள் இந்தியாவில் இருக்கிறாரு. 4 நாள் இருக்காரு, பொறுமையாக தான் இருக்காரு, பேசி தீர்த்துக்கலாம் எல்லா பிரச்சனையும். இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் நாட்டிலெல்லாம் பார்த்தேங்க, இந்தியாங்கிறது சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கு, பாதுகாப்பு தான் கொஞ்சம் சிக்கல், பாதுகாப்பு அதிகப்படுத்தினா எங்கிட்ட இருந்து அதிகமான ஆயுதங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது போல. இதே கான்செப்ட்ல நம்ம சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள் கிட்ட பார்த்தோம், இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது போல. நாடுன்னு இருந்தா பார்டர் இருக்கும், பார்டர் இருந்தா சேஃப்டி வேணும், சேஃப்டி வேணும்னா அமெரிக்கா கிட்ட போகணும், அமெரிக்கா கிட்ட போனதான் ஆயுதங்கள் தருவாங்க, ஆயுதங்கள் வாங்கினாதான் நாடு சேஃப்டியா இருக்கும். ஸோ அது போல ஒரு அக்ரிமெண்ட்ஸ் போடக்கூடிய நாடுகள் தான் அமெரிக்கா. இப்போ தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுக்குள்ள நடக்குது அப்படின்னா இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்மலாம் தள்ளப்படுறோம். ஸோ அதனால நம்ம அதிக அளவில் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கணுங்களா, ஆயுதங்கள் வாங்கினா இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள்லாம் நடக்காதுங்களா, நீங்க பாகிஸ்தானுக்கா எய்டுகள் கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறதோட பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்சி அந்த கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி இதெல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸை நம்ம பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதுதான், இப்போ பாகிஸ்தானை நாட்டோ குளோபல் பார்ட்னராக மாற்றினதுக்கான காரணம் என்ன? இப்போ நம்மளோட வர்த்தகம்ன்றது கடல் வழியாக நடந்துகிட்டு இருக்கு. கடல் வழியாக நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா கிட்ட அதிக அளவில் இது போல வார் கப்பல்கள் இருக்கு, போர் கப்பல்கள் இருக்கு. இந்த போர்ட்டெல்லாம் அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க வைக்கிறதா நீதி நேர்மை நியாயம். எப்படி சீனாவோட கப்பல்கள்லாம் வருது, வர்த்தக கப்பல்கள்லாம் வந்துன்னா டாக்ஸ் போடுங்க, வரி போடுங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் செய்யறாங்க. நம்மளோட எக்கனாமியை கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால அவங்க பேச்சை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். உண்மையான விடுதலை 1947ங்கிறது தவறான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுதான் உண்மையான விடுதலையா நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகத்துக்கு பேஸ் பண்ணி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா? எந்த உதவியும் இல்லாமல் யார் கூட எதுவும் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா அதுக்கு செவரா இருக்கிறது பாகிஸ்தான். இப்போ இந்த பாகிஸ்தான்ற செவரு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஈரானுக்கு லேண்ட் கனெக்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான். ஸோ லேண்ட் இருக்கிறதுனால ரயில்வே பாதையை போட்டிருக்கோம். யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வர்த்தகத்தை தடை பண்ண முடியாது. நம்ம இங்கிருந்து நம்ம போர்ட் ட்ரெயினில் கூட்ஸ் ஏற்றி அனுப்புகிறோம் அப்படின்னா ரஷ்யா இல்லை, நேராக ஃப்ரான்ஸ் வரைக்கும், மேலே பெல்ஜியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ரூட் போட முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ரூட் போட முடியும். மிடில் ஈஸ்ட் வழியாக வந்தது அப்படின்னா கீழே சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ரோடு போட முடியும். அந்த அளவுக்கு வர்த்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். இது வர்த்தக போர் அப்படிங்கிறத வாரம் ட்ரேடும் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் சீனாவாக இருக்கட்டும், ஏன்னா நாளைக்கு இந்த பகுதியில் சிக்கல் வருது, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறோம், இந்த பகுதிகள் எல்லாத்தையும் பஃபர் ஜோன் அமைக்கிறோம் அப்படின்னா ஒரு வேலை அதை செஞ்சுதான் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை செஞ்சுதான் ஆகணும். நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா செஞ்சுதான் ஆகணும். எப்படி வந்து இஸ்ரேல் காசால அவங்க தீவிரவாத தாக்குதல் நடக்குன்னு செய்கிறாங்களோ, எப்படி ரஷ்யா உக்ரைனை நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்லி செய்கிறாங்களோ, அதே போல் நம்மளும் செஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம சேஃபாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் 1000 வருஷம் ஆனாலும் இது தீர போகிறது கிடையாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா தீவிரவாதம்ங்கிறது இஸ்லாமியர்களே அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த பாகிஸ்தான்லாம் மசூதியில வச்சு அடிச்சுக்கிட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், குண்டுகள் வெடிக்க வச்ச காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். இது போல பல விஷயங்கள் செய்கிறாங்க. பாகிஸ்தான்ல இல்லை, சிரியாவில் போனீங்கன்னா அவங்களே தான் அடிச்சுக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் போனால் அவங்களே அடிச்சுக்கிறாங்க.
ஈராக்ல பண்ணால் அவங்களே தான் அடிச்சுக்கிறாங்க. இது போல் எல்லா இடத்துங்களையும் அவங்களே தான் அடிச்சுக்கிறாங்களே தவிர இதுக்கும் டெரரிசமுக்கும் ஒரு இது அப்படிங்கிறது இல்லை. டெரரிசம் அப்படிங்கிறது இருக்குது, அதிக அளவில் இருக்குது. பட் ஆனால் அங்கே இதை மேற்கோள் காமிச்சு அதை செய்கிறாங்க. இந்த டெரரிசம் நியூட்ரலைஸ் பண்ணால் ஜியோ பாலிட்டிக்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சமயத்தில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை உக்கிரமாக நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா தரப்புலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. மிக பெரும் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரஷ்யாவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மொபைலைஸ் பண்ணி ஹெவி மொபைலைசேஷனோட ஹெவி ஃபோர்ஸோட ரஷ்யா ரெடி ஆகிட்டு இருக்கு. ரஷ்யான்ற நாடு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் சீனா, இந்தியா. நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறதுனால தான் அவங்க ரெடியாக இருக்காங்க, அவங்களுக்கு சேஃபாக இருக்காங்க. இப்போ இந்தியான்ற நாட்டுக்கு எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் வருது, நம்ம ஒரு போருக்குள்ள என்ட்ராகிறோம்னா என்ன நடக்கும்? ரஷ்யாவுக்கு பிரச்சனையாகும், ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள். இப்போ ஏன்னா இந்த டைம்ல அமெரிக்காவோட போர் கப்பல்கள் நம்மளுக்கு நெருங்கி வந்து நம்ம மேல குண்டுகள் போடணும்னு அவசியம் கிடையாது. அமெரிக்காவோட B2 பாம்பர்கள் நம்ம மேல குண்டை போடும். இந்த டைம்ல ரஷ்யாவோட போர்க்கப்பல்கள் வருமா? ஏன்னா ரஷ்யாவே அங்க பிரச்சனையா இருக்காங்க. இந்த டைம்ல ரஷ்யா போர்க்கப்பல்களை அனுப்ப முடியுமா? போன தடவை நியூக்ளியர் சப்மரைன் அடிச்சு நம்மளை காப்பாத்தினாங்க போர்க்கப்பல்களுக்கு எகெயின்ஸ்டா. இப்ப இந்த டைம்ல ரஷ்யானால ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்க மிக பெரும் அளவுல போர்ல தீவிரமா இருந்துகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் சீனா வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி சப்ரஸ் பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன்னு 3000% டாக்ஸை போட்டு உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப சீனா தப்பிக்கணும்னா யாரு தேவை? இந்தியா தேவை. ஏன்னா இந்தியாவும் சீனாவும் உட்காந்து பேசி வர்த்தக ரீதியா நம்ம கோஆபரேட் பண்ணிக்கலான்ற பேச்சுகளுக்கு அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க சீனா. இப்ப நம்ம போர்ல என்றானோம்னா சீனாக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க முடியுமா? எல்லா வழியிலையும் யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நம்மளை சுத்தி கட்டம் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பங்களாதேஷ், ஒரு வேலை நம்ம இதை எஸ்கலேட் பண்றோம். அமெரிக்காவோட JD வான்ஸ் அவர்கள் இருக்காரு, பேச்சுவார்த்தைகள் சுமூகமா போகல அப்படிங்கும்போது நம்ம எஸ்கலேட் பண்றோம்னா 2 front வார் நம்மளுக்கு ரெடியா இருக்கும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது இன்னைக்கு இல்லைனாலும் 1000 வருஷம்னால 2000 வருஷம்னால இது முடியாது. என்னைக்கும் அடிமைகளாக தான் இருக்கணும். இதுக்கு சிறந்த உதாரணம் எப்படி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா ஐபோன். இந்த ஐபோன் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நபர் அமெரிக்காவோட கம்பெனியான ஆப்பிள்ல இருக்கக்கூடிய ஐபோனை $100 கொடுத்து பழைய போன், அவங்களோட பழைய ஐபோனை கொடுத்துட்டு புது ஐபோனை வாங்கிக்கலாம். எவ்வளவு? $100. ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐபோனை $100 கூட செகண்ட்ஸுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நம்மளை எக்கனாமிக்கல் பிரிசனர்ஸா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஸ்டார்லிங்க் இருக்கு. இந்த ஸ்டார்லிங்க்ல இப்ப ஜியோ, ஏர்டெல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்டர்நெட்டுங்கிறது சீப்பா வாங்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இன்டர்நெட் சீப்பா இருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட் இங்க உள்ள வருதுன்னா டாமினன்ஸை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு மாசம் மாசம் அமெரிக்கர்களுக்கு எவ்வளவு ரூபாய் கப்பம் கட்டுவோம்? ஒரு 1000 ரூபாய் கப்பம் கட்டுறோன்னு வச்சுக்கோங்கன்னா ரேட் அந்த அளவுக்கு அதிகமாக தான் வைப்பாங்க. நம்மளுக்கு சீப்பாலாம் வைக்க போறது இல்லை, ரேட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. ஆனா இதே அமெரிக்கர்கள் அதே ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? சீப்பா இருக்கும், அவங்களால தர முடியும். ஸ்டார்லிங்கை பல நாடுகள் யூஸ் பண்ணும்போது பல நாடுகளுக்கு அதிக விலையில கொடுத்தா அவங்களுக்கு சீப்பா இருக்கும் அமெரிக்கால. ஸோ அமெரிக்கர்களுக்கு சீப்பா கொடுத்துக்கலாம். இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா செய்வாங்க. ஸோ நிறுவனங்கள் இப்படித்தான் சீனாவும் நாளைக்கு செய்யலாம், ரஷ்யாவும் இப்படி செய்யலாம். ஸோ நிறுவனங்கள் நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. அவங்க இப்போ சோசியல் மீடியாவே இருக்கணும், நம்மளால ஒரு விஷயத்த பேசி செய்ய முடியுமா? இப்போ இந்தியா இப்போ ஒரு பிரச்சனை இப்போ நம்மளுக்குள்ள ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சு, நம்ம பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா ரிட்டாலியேட் பண்ண சாங்ஷன். அதை எப்படி ரைபா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால சாங்ஷன் போட்டாங்களோ அதே போல இந்தியால பேசக்கூடிய நபர்களுக்கு வாயம் போடுறதுக்கு சாங்ஷன்ஸ். ஸோ இது போல செய்யறாங்கன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்னால ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை தூண்டி விட்டுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யறனால போர்ட்டே இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம ஆளுங்க போய் ஒரு போர்ட் வைக்கிறாங்கன்னா இவங்க ஏன் பண்றாங்க, இவங்களுக்கே லோன் கிடைக்குது, இவங்க ஏன் அப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள அதுவும் நடக்கத்தான் செய்யுது. அதுவும் ஊழல்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது நம்மளால எதுவும் பண்ண முடியறது இல்லை. இப்போதைக்கு அதுக்கான ரெகுலேஷன் ப்ராப்பரா இல்லை, அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அதுலயும் குறைகள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் மீறி நம்ம ஆளுங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம நாடு இருக்கா அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய தெளிவான விஷயம். அது இப்போதைக்கு இல்லை, அதுக்கான வழியையும் அவங்க விட மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பாகிஸ்தான். இப்போ ஒரு வேளை இப்ப இந்த நாடு இல்லை, ஆப்கானிஸ்தான் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, விடாதீங்க அடிச்சிடலாம், ஏன்னா அவங்களுக்கு அவங்க பகுதி தேவைப்படுது. இப்ப நம்மளுக்கு நம்ம பகுதி எடுக்கணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா இந்தியா இதை செய்யல அப்படின்னா இதை விட ஒரு மோசமான சுச்சுவேஷன் நாளைக்கு நம்மளுக்கு வரும். ரஷ்யாவுக்கு நடக்கிறத விட மோசமான சுச்சுவேஷன் நாளைக்கு நம்மளுக்கு வரும்.
இவங்களை வச்சு செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுல. ஏன்னா எக்கனாமிக்கலி, ஏன்னா மனுஷன் நம்ம பிறந்துட்டோம், நம்மளுக்கு வயிறு இருக்கு, நம்ம சாப்பிடணும், நம்மளுக்கு ஆசைகள் இருக்கு, கனவு இருக்கு, நிறைய சம்பாதிப்போம். சைனாக்கு எப்படி சாங்ஷன், நம்மளுக்கு அது போல சாங்ஷன் வரும். எக்கனாமிக்கலி வளர்றோம் அப்படின்னா சூப்பர் பவர்னா நம்மளுக்கு சாங்ஷன் வரும். இது போல முடக்கணுன்றதுக்காக தான் சீனாக்கு தைவான், ரஷ்யாவுக்கு உக்ரைன், இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி வச்சு பார்க்கும்போது எனக்கு தெளிவா புரியக்கூடிய ஒரு விஷயம், என்னும் பாகிஸ்தான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தோட மைண்ட்லயே இருக்கணும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் ஆனா என்னும் பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவா வெட்ட வெளிச்சமா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு. நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் மாதிரி உள்ள இறங்கி களத்துல இறங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்கு இப்போதைக்கு எனக்கு அது அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனா கிடைக்கக்கூடிய செய்திகள், மேற்குலக நாடுகள் என்ன பேசுறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு, அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்கான்ற கிடைக்கக்கூடிய செய்திகள் வச்சு ஒரு அனாலிசிஸ் என்னோட தனிப்பட்ட கருத்துல இருக்கு. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க நினைக்கின்றதுங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா we need revenge. அதுக்கு இந்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.